அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று விடுக்கப்பட்ட அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று விடுக்கப்பட்ட அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்திலே 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டரோ அல்லது அதற்கும் கூடுதலாகவோ மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் சார்பில் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள் அந்த ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. மழைக்கான வாய்ப்பு சற்று குறைந்திருப்பதன் காரணமாக ரெட் அலர்ட்டை திரும்ப பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்புகளிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. திருவள்ளூர் மாவட்டத்திலே அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விதமாக அந்த ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை மட்டுமே வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. அதாவது 20 சென்டிமீட்டரோ அல்லது அதற்கும் கூடுதலாகவோ மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது ரெட் அலர்ட் வழங்குவார்கள். 10 முதல் 15 சென்டிமீட்டர் என்ற அளவில் சராசரி மழை பொழிவு இருக்கும் பொழுது ஆரஞ்சு நிற அலர்ட் வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் தான் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் ரெட் அலர்ட்டும், திருவள்ளூரை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு, ராணிப்பேட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாம் ஆரஞ்சு நிற அலர்ட்டும் வழங்கப்பட்டிருந்தது. ஆரஞ்சு நிற அலர்ட் வழங்கப்படும் பொழுது அதுவும் கூட மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை குறியீடாகத்தான் இருக்கும். ஆனால் ரெட் அலர்ட் என்பது மணிக்கு ஒரு நாளிலே 20 சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதால் வழங்கப்படும். அதுபோன்ற ஒரு ரெட் அலர்ட்டை சற்று முன்பாக கொடுத்திருந்த வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அதை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் மிக அதிக கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரம் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை மட்டும் வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கின்றது. இந்த புயலானது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற சூழ்நிலையிலே தொடர்ந்து ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடலில் நிலவி வருகின்றது. சென்னைக்கு தென்கிழக்காக தெற்கு தென்கிழக்கு திசையிலே 40 கிலோமீட்டரிலே அந்த காற்று சுழற்சி நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த சுழற்சியினுடைய நகர்வு வேகம் குறைவாக இருப்பதன் காரணமாக கடலினுடைய ஈரப்பதத்தை மிக அதிக அளவில் ஈர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே மேல் நோக்கி செல்லாமல் மீண்டும் கீழ் நோக்கி புயலினுடைய அந்த சுழற்சி மாறி இருப்பதன் காரணமாக மழை பொழிவிற்கான வாய்ப்பு அதிகரித்து வருகின்றது. தொடர்ந்து அடர் நிற வான கூட்டங்களை எல்லாம் அது உருவாக்கி வருகின்றது. காற்றினுடைய ஈரப்பதம், கடலினுடைய ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு இந்த டிட்வா புயலினுடைய மிச்ச சுற்றமாக இருக்கக்கூடிய இந்த காற்று அழுத்தமானது மேலும் மழை பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் மழைப்பொழிவு இருக்கும் என்ற அடிப்படையிலே கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை மட்டும் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சேர்த்து வழங்கியிருக்கிறார்கள். எனவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலே அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும். மணிக்கு 20 சென்டிமீட்டரை நெருங்கக்கூடிய அளவிற்கும் மழை பொழிவிற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.